அன்புள்ளம் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆத்திச்சூடி வாழ்க்கைக்கு ஆத்திச்சூடி நீதி எந்த அளவு பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற நீதி நூல்கள் எண்ணிலடங்கா முறையில் இருக்கின்றன. அது தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற எந்த மொழியிலும் இந்த அளவு நெறிகளுக்கு மதிப்பு கொடுத்து நீதி நூல்களை மக்களுக்கு சொல்லுகின்ற நூல்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் மிக 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 சொற்பமே அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. அதற்காகவே உண்மையிலே நான் இந்த தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த அளவு தனி மனித வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு அறிவுரை கூறுகின்ற இந்த நூல்களை நாம் சரியான முறையில் படித்து வாழ்க்கையில் பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேணாம். அந்த வகையில் நம்ம இப்போ ஆத்திச்சூடி அதை பார்க்க போகிறோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழு திகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுருக்கேல். ஆத்திச்சூடின்னு நிறைய இருக்குது. நமக்கு இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினா போகிறோம். நாம் எல்லாரும் இந்த சின்ன வயசுலேருந்து இதை மட்டும் தான் நம்ம இப்போ ஆத்திச்சூடி நம்மளால் படிச்சிருக்கோம். ஆக இது நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமான்றதான் அது சந்தேகத்துக்குரிய ஒன்று. அதனால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு, இனிய வார்த்தைகளை பேசு, நல்லது செய்யலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்க. ஆக அறம் செய்யறதுக்கு முதல்ல தேவையானது அறத்தை பற்றிய ஒரு பெருமையை தெரிந்திருக்க வேண்டும். அதை செய்ய நாம் அடுத்து நம் உள்ளத்தால் ஈடுபட வேண்டும். ஏன்னாக்கா அறம் செய்வது அப்படிங்கிறது மனித மனம் அவ்வளவு சீக்கிரம் ஈடுபடாது. ராமகிருஷ்ண சொல்லுவார், மனம் என்பது தண்ணீரை போல, தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி பாயுமோ அதுபோல மனமானது தீய விஷயங்களை நோக்கியே செல்லும். அதனால் நாம் மனத்தை அறம் சார்ந்த விஷயங்களில் செலுத்துவது என்பது சற்று கடினமான வேலைதான். எனவே முதலில் அறத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகு அதை செய்ய ஆரம்பிப்பது நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த அறம்னா எதெல்லாம் சொல்லலாம். சமுதாயத்துக்கு மேன்மை பயக்கக்கூடிய ஏதேனும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியர் கேன்சரால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மாணவனை பார்க்க சென்ற போது அவன் தலை முடி நீக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவன் அனைவரையும் பார்க்க வைக்கப்பட்டான். இதனை உணர்ந்த ஆசிரியர் அவருடைய மாணவர் அனைவரும் அந்த ஒரு சிறுவனுக்காக அனைவரும் முடியை நீக்கி மொட்டையாக அந்த பையனை சென்று பார்த்தார். ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஊக்கமளித்து அவனை அந்த தாழ்வு மனப்பான்மை வெளிக்கொண்டு அவனை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே கண்டனம். இதில் அவங்க எந்த விதமான செலவும் பண்ணலை. ஆனால் அந்த மாணவனுடைய நன்மைக்காக இந்த செயலை செய்தார்கள். இதுவும் ஒரு அறம் சார்ந்த செயல். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண சுந்தரம் என்பவர் பாலம் என்ற அறக்கட்டளை மூலம் அவர் தன்னுடைய வருமானம் அனைத்தையும் ஏழை எளிய குழந்தைகளுக்காக செலவு செய்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனக்கு பணியிலிருந்து விடுபட்ட பின்பு தனக்கு கிடைத்த அனைத்து பலன்களையும் அவர் ஏழைகளுக்காக செலவு பண்ணார். அவருடைய அந்த வாழ்க்கையை கேள்விப்பட்டு அமெரிக்க நிறுவனங்கள் அவரை இந்த மில்லேனியத்தின் சிறந்த மனிதராக அவருக்கு விருதினை தந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் ஒரு பெண் தன்னுடைய தாய்ப்பாலை சேமித்து நிறைய பேர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அவருக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்கு. தன்னுடைய தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்காக அந்த மில்க் பேங்க் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தாய்ப்பாலை தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் ஒவ்வொரு உதாரணங்கள் மட்டுமே. ஆக நாம் அறம் செய்வதென்றால் எந்தெந்த வகையில் இந்த சமுதாயத்தில் நாம் பயன்பட வேண்டுமோ அந்த அளவு செய்ய முடியும். அதற்கு தேவை ஆர்வம் மட்டுமே.
அந்த ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முதலில் அறம் பற்றிய புரிதல் வேண்டும். எனவே அந்த அறம் என்பது உண்மையிலே இந்த சமுதாயத்திற்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது. எனவே நாமும் அதனை உணர்ந்து நம்மால் இயன்ற வகையில் அறங்களை நாம் சமுதாயத்திற்கு செய்வதில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாகும். அடுத்ததாக 60 சினம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 60 சினம் என்பது மூலம் எந்த கட்டளையும் சொல்லலை. சினம் என்பது அடங்க வேண்டியது. கோபம் என்பது கோபத்திற்கு பிறகு அது அடங்கினால்தான் அந்த கோபத்திற்கு மதிப்புண்டு. அப்படியின்றி நம்ம கோபத்தில் இருந்தோம்னாக்கா அந்த கோபத்திற்கு மரியாதை போய்விடும். அது மட்டும் இல்லை, தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கோபமாக பேசினாலே அது ஒரு கொலையில் கொண்டு போய் முடிகிற மாதிரி பேப்பரில் படிக்கிறோம். அந்த அளவு கோபத்தினுடைய ஒரு விளைவு கடுமையானதாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த வரிகளை நிச்சயம் பயன்படுத்த வேண்டும். நம்ம பெரும்பாலும் கோபப்படாமல் இருக்க பழகணும். அப்படியே கோபப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த நிமிஷத்தோடு கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு அதை மறந்துடணும். கோபம் என்பது என்ன? எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை அல்லது இந்த நடைமுறை பிடிக்கவில்லை என்பதை தெரிவிக்கின்ற ஒரு நடைமுறை தான். அத்தோடு அதனுடைய பணி முடிஞ்சிடுது. அத்தோடு அந்த கோபத்தை மறந்துடணும். எனவே கோபத்தை அதற்குரிய பணி முடிந்தவன் அத்தோடு நம்ம மறந்துட்டோம்னாக்கா அது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கோபத்தால் தான் சுகர் முதற்கொண்டு எல்லா விதமான நோய்களுக்கும் அடிப்படை கோபம் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் நடத்துவதற்கு இந்த இரண்டாவதான 60 சினம் என்பதை நாம் கடைபிடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இயல்வது கரவியல். கரவுதல் என்றால் மறைத்தல். இயல்வது கரவியல்னாக்கா நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை மறைக்காம செய்யணுன்ற அர்த்தம். நம்மால் செய்ய முடிந்த செயல்களை கட்டாயம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படின்னாங்க, இப்போ நமக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கு நாம் உதவி செய்ய முடியும்னா அதை கட்டாயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அல்லது ஒரு அலுவலகத்தை பணியும்போது நமக்கு ஒரு பணி தெரியுமான்னு கேட்பாங்க. நம்ம வழக்கமான பணி கூட இன்னொரு பணி செய்கிறதுக்கு எதாவது கேட்பாங்க. நாம் தெரியாதுன்னு சொன்னோம்னாக்கா விட்டுடுவாங்க. ஆனால் அதை நாம் முன்னாடி செய்திருந்தால் அதன் மூலம் நமக்கு மேலும் மேலும் பதவி உயர் கிடைக்க வாய்ப்பு இருந்துக்கலாம். ஆனால் பணி சுமை அதிகமாகிவிடும் என்று பயந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, தெரியாது என்று சொல்லிவிடும். அது மிக மிக தவறானது. எங்கேயும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மறைக்காமல் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நிச்சயமாக உதவி என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நாம் இதனை கட்டாயம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயம் முன்னேறலாம். ஈவது விளக்கில். ஒருவர் மற்றொருவருக்கு ஒரு உதவி செய்ய முற்படுகிறார். அந்த உதவி என்பது அறிவுரையாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் பொருள் கொடுப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நாம் தடுக்கக்கூடாது. அவ்வாறு தடுத்தால் அது மிகப்பெரிய பாபமாகும். நம்மால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவர் உதவி செய்வதை நாம் தடுக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் ஒரு அருமையான குரல் மூலம் விளக்குறார். என்னன்னாக்கா, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அப்படின்னா ஏன்றவர் பிக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். ஆனால் அதை சின்ற தடுக்கிறார்னா அந்த சி என்பவர் தன்னுடைய பாவத்திற்காக, அந்த ஒரு பாவ செயலுக்காக அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சுற்றமும் சாப்பிட்றதுக்கு உணவோ இல்லை உடுக்கிறதுக்கு உடையோ இல்லாமல் மிகவும் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறது அந்த திருக்குறளுடைய ஒரு பொருள். எனவே நாம் ஒருத்தர் மற்றவங்களுக்கு செய்கிற அந்த உதவியை எந்த காலத்திலையும் நாம் தடுக்கக்கூடாது என்பதே அதனுடைய பொருள். உடையது விளம்பேன். உன்னிடத்தில் உள்ள பொருளை பற்றியோ அல்லது உன்னிடம் உள்ள பணம், பொருள், பதவி, புகழ் இதை பற்றியோ ஊரறிய கர்வமாக நாம் பேசக்கூடாது என்பதே இதனுடைய அர்த்தம். ஒருவருடைய அழகு, பணம், பதவி, பெருமை இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு கொடை. அதை பற்றி கர்வமாக பேசுவது அர்த்தமில்லை. அப்படி கர்வமாக பேசினால் அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் என்பதே இதனுடைய முக்கியமான கருத்தாகும். எனவே நாம் எந்த பொருளை நம்மிடம் உள்ள பொருளை குறித்து கர்வமாக பேசக்கூடாது என்பதே இதனுடைய அடிப்படை கருத்து. ஊக்கமது கைவிடல். ஊக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் கைவிடக்கூடாது என்பது இதனுடைய பொருள். ஊக்கம் என்பது என்ன? நமக்கு துன்பங்கள் நேரும்போது மனத்தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து உற்சாகத்தோடு இருப்பது தான் ஊக்கம். ஊக்கத்தை கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் எப்போது உண்டாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கில் தோல்வி பெறும்போது மற்றும் நாம் எதிர்பாராமல் துன்பங்கள் நேருவது. இப்படி தான் நம்முடைய ஊக்கத்தை
கைவிடுகின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. ஆனால் அது போல நேரங்களில் நாம் ஊக்கத்தோடு நாம் அதை எதிர்கொண்டால் நிச்சயம் அந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு மேலும் மேலும் நம்முடைய முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல முடியும். அப்படியின்றி ஊக்கத்தை கைவிட்டு தோல்வியையும் துன்பங்களையுமே நாம் பெரிதாக பிடித்து கொண்டால் அது நம்மை மூழ்கடித்து விடும். தற்கொலை செய்து கொண்டவர்கள் பெரும்பாலும் இப்படியாக தனக்கு நேர்ந்த துன்பங்களையோ இல்லை துயரங்களையோ பெரிதாக எண்ணிக்கொண்டு அதிலே மூழ்கி போனதால் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவ்வாறின்றி நாம் எந்த துன்பத்தையும் நான் வெற்றி பெறுவேன் என்று உற்சாகத்துடன் நாம் அதை எதிர்கொண்டால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். இதே வள்ளுவர் ஒரு குறளை சொல்றார், இடுக்கண் வருங்கால் நகக மற்றது அடுத்துருவது இல். அப்படின்னா துன்பம் வரும்போது நாம் சிரித்து கொண்டே அந்த துன்பங்களை கடக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். சில சமயம் அடுத்தடுத்த துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு துன்பம் வரும்போது நாம் அந்த துன்பத்தையே பெரிதாக நினைத்து கலங்கி கொண்டிருந்தால் அது நம்ம மூழ்கடிச்சிடும். மறுபடியும் நம்மளால் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் ஏதாவது துன்பம் வரும், அப்போ அதை நம்மளால் சந்திக்க முடியாது. அப்படி இல்லாமல் துன்பங்களை நாம் சிரிப்புடனே மன உறுதியோடு ஊக்கத்தோடு நாம் எதிர்கொண்டு வரும்போது நிச்சயம் அடுத்தடுத்த ஒரு துன்பங்களும் நம்மால் எதிர்கொண்டு வெற்றி அடைய முடியும். துன்பங்கள் நிரந்தரமானவல்ல, ஆனால் நாம் அந்த துன்பங்களை பெரிதாக எண்ணும்போது அது நம் வாழ்வை அழித்து விடும். அதனால தான் நம்ம எப்பொழுதும் ஊக்கத்தோடு இருந்து வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வெற்றி அடைய முடியும் என்பதே இதனுடைய ஒரு அடிப்படை கருத்தாகும். எண்ணெழுத்து இழை எண்ணும் எழுத்தும் சேர்ந்தது தான் கல்வி. அந்த கல்வியை நாம் சிறப்பாக கற்க வேண்டும். கல்வி நமக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அது போக 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 தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் போது தான் அதனுடைய பெருமை எனக்கு தெரிய வரும். கல்வியை இடையில் கற்றவர்கள் கூட சில பேர் தங்களுடைய தொழிலில் சிறப்பானதாலும் நிலை அடைஞ்சாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் விட்டுட்டேன், அப்போ நான் படிச்சிருந்தா இன்னும் பெரிய உயரத்தை நான் தொட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் கல்வியை முழு முயற்சியோட படிக்கணும். ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பதுன்னா பெற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். இகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள் அந்தந்த நேரத்தை தானாக நமக்கு கொடுப்பாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீ உயிர் வாழ முக்கியமானது எது? மூச்சு காற்று. அதை நீ சேமித்து வைக்கிறியா? இல்லை. ஏன் அதை சேமித்து வைக்க வேண்டியதானா அப்படின்னுவார். அது இறைவன் நமக்கு தேவையானது எதுவோ அதை அப்பப்போ தானாக இறைவன் கொடுப்பாரு. அதனால் நாம் மற்றவங்க கிட்டேருந்து எந்த பொருளையும் எதிர்பார்க்கக்கூடாது. அது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இலவசம் நிறைய கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே நம்முடைய திறமைகளை அழித்து விடும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதை. எனவே நாம் மற்றவங்கிட்ட எந்த பொருளையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அது பெரியமான விஷயம் அல்ல அப்படிங்கிறதான் இதனுடைய ஒரு கருத்து. ஐயமிட்டு உண், இதனுடைய பொருள் என்னன்னாக்கா பிறருக்கு உணவிட்டு நீ உண்ணுகின்ற ஒரு செயலை செய் அப்படிங்கிறதான். அதாவது நாம் தினமும் பிறருக்கு உணவளித்து நாம் உணவு உண்ணும்போது அது மிகப்பெரிய செயலாகும். நம்ம நினைக்கலாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் மனிதர்கள் செய்யணுன்றதில்லை, உயிரினங்களுக்கு கூட செய்யலாம். ஒரு முறை காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் போனார், இது போல் எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு தீர்றதுக்கு 1000 பேருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. என்னால் 1000 பேருக்கு எப்படி உணவளிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெரியவர் சொன்னார், 1000 பேருக்கு உணவு மனிதர்களுக்கு உணவளிக்க சொன்னார், அரிசி மாவை நீ எங்கெங்கே எறும்பு இருக்கு அங்கெல்லாம் போடு, அது 1000 பேருக்கு உணவளித்த மாதிரி தான். ஆக உணவளிப்பது தான் முக்கியமானது. அது மனிதர்களுக்கோ இல்லை பறவைகளுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ யாருக்கு அளித்தாலும் அது உணவு தான். எனவே நாம் நம்மால் முடிந்த வரை பறவைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது மாடுகளுக்கு, நம் வீட்டு பக்கமாக செல்லும் மாடுகளுக்கு ஏதேனும் உணவளிக்கலாம். இப்படியாக நம்ம யாருக்காவது உணவளிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது நமக்குள் தர்ம சிந்தனையை வளர்க்கும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயும் தர்ம சிந்தனையோடு வாழணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை பெருமை உடையதாக மாறும் என்பதே இதனுடைய பொருள். ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகுனாக்கா பொது நலத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், அல்லது மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும். நாம்
இப்போ பொதுவாக எப்படி இருக்காங்க ஜனங்க, நாம் உண்டு நம்ம மேலே உண்டு இருப்போம். அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். நம்ம வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு நம்ம கீழே விழுந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்களாம் பார்த்துட்டு அப்படியே போகிறது, உடனே ஓடி வராங்க, வந்து ஆட்டோவில் ஏற்றி நம்ம அனுப்புறது எதுவும் செய்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனிதர்கள் மிக 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 உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க வந்து நமக்கு என்ன வந்து அப்படி போகாமல் உடனே தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிறாங்க பாருங்கள். அது வந்து அதுதான் முக்கியம். அதுதான் ஒப்புரவு ஒழுங்கு. நம்மால் முடிந்த வரை பொது நலத்தை பேண வேண்டும், மற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் வள்ளுவர் எப்படி சொல்கிறாருனாக்கா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார் உழைக்கப்படும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவனுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வாழறவன் தான் உண்மையிலே உயிர் வாழறான். மற்றவங்க எல்லாம் வந்து செத்த பணத்துக்கு சமம். அதாவது மற்றவங்களுக்கு எந்த வித உதவியும் செய்யாமல் வாழ்பவர்கள் செத்தவர்களுக்கு சமம் அப்படிங்கிறார். எனவே நாம் பொதுநலத்தை பேண வேண்டும். நம் வீட்டில் நம்ம நல்ல பேர் எடுக்கணும், நாம் வசிக்கும் தெருவில் நாம் நல்ல பேர் எடுக்கணும். அது எப்படி முடியும்? மற்றவர்களுக்கு நம்மால் இணைஞ்ச உதவி செய்யுங்க. அப்போ நம்ம ஊர்லேயும் மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்யணும் செஞ்சுங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நல்ல பேர் கிடைக்கும். அதுதான் இதனுடைய நல்ல கருத்து. அடுத்து ஓதுவது ஒழியேல். ஓதுவது அப்படின்னா கல்வியை இடைவிடாத கற்றல்னு சொல்லலாம். இன்னொன்று இறைவனை பற்றிய பெருமைகளை பேசுவது அப்படின்னு சொல்லலாம். கல்வியை நம்ம வந்து தினசரி படித்தாக்க அது நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிந்து நம் வாழ்க்கையில் முன்னேற உதவும். அதுவும் வேணும். கூடவே இறைவனை பற்றிய பெருமைகளை நாம் தினசரி பாடல்களை பாடுவதன் மூலம் விடாமல் செய்ய வேண்டும். எப்படியே அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா, அவனன்றி ஓரணும் அசையாது அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே நாம் அந்த அடிப்படையில் இறைவனை பற்றிய பாடல்களை தினமும் பாடி நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்திருக்கணும். தூய்மையான மனத்தில் இருந்தால் தூய்மையான வார்த்தைகள் வரும், தூய்மையான செயல்கள் நடைபெறும். அதனால் இந்த சமுதாயம் நன்மை பெறும். அதுக்கு அடிப்படை இந்த ஓதுவது ஒழியேல். அதனால் நம்ம இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும், இறைவனை பற்றிய பாடல்களை தினமும் பாடணும். முடிஞ்சால் தினசரி கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கினாலும் அது இதனுடைய இதுக்குரிய அர்த்தம் தான் அது. எனவே நாம் இறைவன் புகழை விடாமல் பாடுவோம், அதனால் ஏற்றம் பெறுவோம். அவ்வியம் பேசியல். அவ்வியம்னாக்க பொறாமை குணம். பொறாமை குணத்தோட இருக்காது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். பொறாமை குணம் அதனுடைய தீமைகளை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறையா பார்க்குறோம். நம்ம வீட்லேயும் பார்க்குறோம், பொது இடங்கள்லையும் பார்க்குறோம். பொறாமை குணத்தால் பல பேர் தீங்கிழைத்து அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே பலனெல்லாம் போகாது. அப்படிப்பட்ட அந்த பொறாமை குணத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அது எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, பொறாமை குணம் வராமல் எப்படி பார்த்துக்கிறதுனா, முடிந்த வரைக்கும் மற்றவரிடம் உள்ள நல்ல குணங்களை நாம் பாராட்ட பழக வேண்டும். ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு, இனிமேல் பேசுகிறாருன்னா அதை பாராட்டலாம். யாரும் ஏதோ நல்ல செய்கிறார், அதை நம்ம பாராட்டி பேசுவோம். இதை போல் மற்றவங்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்து கொண்டால் தானாகவே நம்மிடமிருந்து பொறாமை குணம் ஓடிவிடும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல்னாக்க கவனக்குறைவுடன் இருக்கக்கூடாது. அதான் அதனுடைய ஒரு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எந்த இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். அது வந்து இந்த காலகட்டத்துக்கு மிக 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 அவசியமான ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம். சாலைகளில் கவனக்குறைவாக திடீர்னு போய் ஆக்சிடெண்ட் ஆகி உயிரிழப்புகள் எவ்வளோ நடக்குது. அதுபோல் பல இடங்களில் கவனக்குறைவால் பல துன்பங்கள் ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரே இது, நாம் எல்லா இடத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏபிசி ஆஃப் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ஏபிசி ஆஃப் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அதனால் நாம் வந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகள்லையும், வீட்லேயும் சரி இல்லை வெளியிலையும் சரி, எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் நாம் வந்து நம்மளை துன்பங்கள் பாதுகாத்துக்க முடியும். இல்லைன்னாக்கா துன்பங்கள் ஏற்பட்டு நாம் மன அமைதி இழந்து விடுவோம். நாம் வந்து எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எச்சரிக்கை இருந்தால் அது நாம் இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை புரியும் என்பதே அதனுடைய கருத்து. அன்பர்களே, இந்த ஆத்திச்சூடி நீதி வந்து எளிதானது தான். இது நமக்கு சின்ன வயசில் படித்ததால் நிச்சயமாக தெரியும். ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் தான் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். எனவே இதனை நாம்
முழுமையாக கடைபிடிக்கும் போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒன்றும் சந்தேகம் வேணாம். மிக எளிமையான முறையில் ஔவையார் கொடுத்த இந்த ஆத்திச்சூடி நீதியை நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு வருவோம். நாம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஆத்திச்சூடியில் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்படைய செய்தது அப்படிங்கிறத பதிவிடுங்க. எங்களுடைய சேனலுக்கு பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.